உள்ள பங்கு தந்தை அவர்களே, மற்றுமுள்ள அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இளைஞர்களே, குழந்தைகளே, பிரமத சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நூற்றாண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய நமது வில்லியனூர் மாதா அன்னை நூற்றாண்டு விழா நினைவாக நமக்கு தருகின்ற அருள் வாக்கு நற்செய்தி என்ன? நீங்கள் என்னைப் போலவே கடவுள் மீது, இயேசுவின் மீது மாறாத, மறையாத, மங்காத, வைரம் பாய்ந்த நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார். என்னைப் போலவே நீங்களும் கடவுள் மீது, என் மகன் இயேசுவின் மீது ஆழமான, அழியாத, மாறாத, மங்காத, வைரம் பாய்ந்த நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார். பைபிளில் 73 நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களில் எத்தனையோ இடங்களில் நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. த பெஸ்ட், தலை சிறந்த விளக்கம் எங்கே இருக்கிறது என்றால், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் அதிகாரம் என்று சொல்லுவார்கள். இயல் தான் நல்ல தமிழ். இயல் 11 இறை வாக்கியம் 1. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நமது கண்ணால் காண முடியாத ஒன்று நமக்கு கிடைக்கும் என்ற மன உறுதி. அதாவது கண்ணால் பார்க்க முடியலை, ஆனால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா அந்த நினைவுக்கு பேர் தான் நம்பிக்கை. நாளைக்கு காலையில் பொழுது விடியுமா? விடியுமா விடியாதா? அதுக்கே சந்தேகமா? விடியுமா விடியாதா? இப்போ விடியலை நாம் பார்க்கவில்லையே, இது இருட்டால இருக்குது. ஆனாலும் விடியல் ஒன்று பிறக்கும், கருக்கல் ஒன்று பிறக்கும் என்று நாம் மன உறுதியோடு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்ன? நம்பிக்கை. 3 விளக்கங்கள் கொடுக்கிறேன், ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 2 வயது குழந்தை, எங்கே குழந்தைங்களும் காணும், தூங்குறாங்களா? 2 வயது குழந்தை அதை கொஞ்சம் உயரமான இடத்துல நின்றுட்டு அந்த குழந்தையை சிராட்டி பாராட்டி பாலூட்டி கண்களை விளக்காக்கி கரங்களை தொட்டிலாக்கி குருதியை அமுதாக்கி இரவெல்லாம் பகலாக்கி வளர்க்கின்ற தாய் இப்படி கையை நீட்டுறாங்க. போய் சாயுமா சாயாதா? வில்லியனூர் குழந்தைங்களாம் சாஞ்சிரும். அம்மா கையை நீட்டினா, கைகளை நீட்டினா போய் சாயம். மேனாள் கும்பகோணம் ஆயர் கையை நீட்டினா சாயுமா? சந்தேகம்தான். நான் ஒரு நாள் பஸ்ஸில் அங்கி போட்டுட்டு உட்காந்துருந்தேன். அது தப்பாங்க. ஆனால் ஒரு குறும்புத்தனம் செய்வேன் எல்லா இடத்துலையும். யாரை பார்த்தாலும் ஹாய் அப்படின்னு சொல்லுவேன். அங்கே ஒரு 3 வயசு பொண்ணு, அவளை பார்த்து சும்மா இருக்கக்கூட ஹாய்னா அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன் அழுதானா? நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறேன்ல, ஊசி போட வந்திருக்கேன் டாக்டர்னு. அந்த பொண்ணோட அம்மா ஒரு தடவை அந்த பொண்ணை பார்க்குறா, ஒரு தடவை என்ன பார்க்குறா. ஆஹா, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னிச்சு? அழாதடி அழாதடி, இதுக்கு மேலே அழுதுன்னு வச்சுக்கோ. தா உட்காந்துருக்காரு பாரு, என்ன தா உட்காந்துருக்கா பாரு, அவர்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன். நான் என்ன புள்ள பிடிக்கிறவனா? அதுக்கு மேலே நான் ஏன் சிரிக்கிறேன்? சில பேர் சிரிக்கிறதே இல்லை, எங்கேயே சிரித்து வாங்கி கட்டியிருக்காங்க. ஆனால் அம்மா கையை நிட்டா சாஞ்சிரும். இந்த உணர்வு இருக்கும் பாரு, என்னை பெற்றெடுத்த தாய் என்னை கைவிட மாட்டாள் என்ற உள் உணர்வு. அதை
அவ்வளோ விளக்கி சொல்ல முடியும். அந்த உணர்வுக்கு பேர் தான் நம்பிக்கை. இது கடைசி விளக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய ஊர், அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய வீடு பற்றி எரியுது, திடீர்னு பற்றி கொண்டது. அதுக்குள்ளே அம்மா, அப்பா, 5 வயது சிறுவன். இந்த அம்மாவும் அப்பாவும் ஒடியாந்துடுறாங்க வெளியில். அந்த 5 வயசு சிறுவன் உள்ளே மாட்டிக்கிறாங்க. வெளியில் நின்றுக்கிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் கத்துறாங்க, பிள்ளையை காப்பாற்றுங்க, என்ன பிள்ளையை காப்பாற்று. ஊரில் உள்ளவங்களாம் ஒடியாந்தாங்க, யாரும் உள்ளே நுழையலை. ஏன்னா அப்படி நெருப்பு. அப்போ அங்கே வந்த ஒருத்தர் செல்ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா அப்பாட்ட இருக்குது, உள்ளே வச்சுட்டு வந்துட்டான். அப்போ அவங்க பையனோடு இருக்குது, அப்படி தானே, நம்பரை சொல்லுங்கள். நம்பர் அடித்தா நம்ம சூப்பர் ஸ்டார் எடுக்கிறாரு. ஹலோ, இவன் கேட்குறேன், யார் பேசுகிறது? நான் பேசுகிறது இருக்கட்டும், நீ யாருப்பா? நான் தான் இந்த வீட்டின் தலைமகன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐஸ்கிரீம் தின்னுட்டுருக்கேன். ஐஸ்கிரீம் தின்னுட்டுருக்கியா? பற்றி எரியலை? ஆமாம் எரியுது. அதுக்கு என்னப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீடு பற்றி எரியுதுன்னா, வீடு பற்றி எரியுது, எங்கள் அப்பா அம்மா வீட்டை விட்டு ஓடிட்டாங்க வெளியில். அவங்க ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அது வந்துக்கிட்டு இருக்கு. மணி யோசை கேட்கவில்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க நெருப்பெல்லாம் அணைச்சிருவாங்க. அணைச்சிட்டு என்ன எங்கள் அம்மா அப்பாட்ட கூட்டி கொண்டு விட்டுருவாங்க. ஐஸ்கிரீமு உருவது கீழே வையா போனங்கிறான். இதுதாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்க வாழ்க்கை பற்றி எரியும், ஆனால் அவங்க முகம் அண்டளந்த செந்தாமரை போல் சிரித்திருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க நம்பிட்டாங்க, ஏன்னா கடவுளை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரா, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கொண்டு இருந்தாலும் உணர்வு, உள் உணர்வு, அதற்கு பேர் தான். நம்ம அம்மையும் அப்பனும் அந்த ஆண்டவரே. ஆண்டவர் எனது நல்லாயன் 23வது சங்கீதம் திருப்பா. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு எந்த குறையும் என்றாது. நீண்ட பசும்புல் தரை சேர்ப்பார், நீர்நிலைகளுக்கெல்லாம் என்னை அழைத்து செல்வார். காரிருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்கிறதாலும் எனக்கு அச்சமே இல்லை. ஒரு இடத்துல இவர் சொல்லுவாருங்க, ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் திருமடல் இயல் 8:31 8:31 படித்து பாருங்கள். 8:31 ரோமையர். ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது என்னை எதிர்த்து நிற்பவன் யார்? அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் புதுமைகளும் நடந்திருக்கின்றன. என்னன்னே தெரிலங்க. இயேசுவுக்கு நம்பிக்கைன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் புதுமை செய்யறதுக்கு முன்ன மக்களை பார்த்து என்ன கேட்டார்? இதை உனக்கு நான் செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? காசு பணம்லாம் கேட்கல, நம்புகிறாயா, அவ்வளோதான் கேட்டார். நமக்கெல்லாம் என்ன பிடிக்கும்? சிலருக்கு ஆடுவது பிடிக்கும், சிலருக்கு ஓடுவது பிடிக்கும், சிலருக்கு உண்பது பிடிக்கும், சிலருக்கு உடுப்பது பிடிக்கும், சிலருக்கு உறங்குவது பிடிக்கும். கோயிலில் கூட தூங்குவாங்க சில பேர். ஏன்னா அது ஒரு இடம்தான் நல்ல அமைதியான இடம். ஆனால் நாங்களும் இல்லை, ஃபாதர்ஸ் இல்லை, நான் சில சமயம் தூங்க வச்சுருக்கேன். ஒரு ஃபாதர் வயசானவர் பிரசவம் வச்சுட்டே இருந்தார், நல்லா இல்லை, எல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கினது பிரச்சனை இல்லை, ஒரு தாத்தா கொரட்டை விட்டு தூங்கிட்டார். அவர் வயசான ஃபாதராக கோவம் வந்துட்டு பிரசங்கத்தை நிறுத்திட்டார். பக்கத்தில் பேரன் உட்காந்துருக்கான். நீ யாருப்பா? பேரன் தான். எழுந்திரி. அவன் பயப்படவே இல்லைங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமை ஹவுஸ்ஃபுல், என்ன பக்கத்தில் தூங்குறது யார்? ஏன் எங்கள் தாத்தா தான். அவரை எழுப்பி விட்டாண்ணா. ஏன் நானா தூங்க வச்சேன்? நீங்கள் தானே தூங்க வச்சுக்க, எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். கோயில்லையும் தூங்குவாங்க. சிலருக்கு ஆடுவது பிடிக்கும், சிலருக்கு பாடுவது பிடிக்கும், சிலர் உண்பது பிடிக்கும், சிலருக்கு விழித்திருப்பது பிடிக்கும், சிலருக்கு உறங்குவது பிடிக்கும், சிலருக்கு கற்கண்டு பிடிக்கும், சிலருக்கு கருவாடு பிடிக்கும். ஒன்றுமே பிடிக்கலன்னா அவர்களை பேய் பிடிக்கும். அதனால் சும்மாங்க. எது மேலேயாச்சும் ஆசை இருக்கும், என்ன சொல்கிறதுக்கு வைக்கப்படுவோம்.
ஆனால் ஜீசஸுக்கு நம்பிக்கை தான். இயேசு ஒரு சூப்பர் ஸ்டாராக மட்டும் இல்லை, அவர் கடவுள், அவரால் ஆகாது ஒன்றுமில்லை என்று நாம் மனதுக்குள் நினைத்தால் அந்த இடத்திலே புதுமை நடக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, மாதாவிட்ட சொல்லலாம், ரொம்ப கஷ்டமாக தாம்மா இருக்குது அப்படி. அவங்க நம்ம காணா ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே என்ன நடந்துச்சு, அது பசிகானா ஊர், அது பஞ்சம் காணா ஊர், அன்று பஞ்சத்தை கண்டது. நீங்கள் நான் 3 தடவை போயிருக்கேன் காணா ஊருக்கு. போனது என்ன கொடுப்பாங்க தெரியுமா? என்ன ஒயின் கொடுப்பாங்க. நம்ம கலரில் தான் இருக்கும் ஒயின், ஆனால் சூப்பராக இருக்கும். அதுவும் ஓசியில் வாங்கி குடிச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும். நான் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டேன். அவன் ஏன் கொடுப்பான்னா பாட்டில் வாங்க நடிச்சுக்கிட்டு அவன் செஞ்சான். நான் 3 தடவை ஏமாற்றிட்டு வந்துட்டேன். மற்றவங்க வாங்கி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா இருந்துச்சுன்னா எதுவுமே பத்தாமல் போயிடும். அன்றைக்கி 2வது பந்தியில் உட்காந்து அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் கேட்குறானே, இந்த பணியாளன் தலை இவ்வளவு நல்ல ரசத்தை எங்கே வைத்திருக்கேன் அப்படின்னா முதல்ல குடிச்சிருக்குன்னு அர்த்தம். முதல் பந்திலே 2வது பந்திலே குடிச்சிருக்காங்க, 10ஆம் போயிட்டு. அதனால் உங்கள் குடும்பங்களில் எதுவும் விழா கொண்டாடினீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தால் 10ஆம் போயிடும். புரியுதா? அப்படி செய்யாதீங்க. ஏதாச்சும் ஒரு குறை இருக்கணும். நீங்கள் 500 பேருக்கு தோசை சுடணுன்னா நீங்கள் வேறு 50 பேருக்கு சுட்டால் போதும். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு சுட்டு போட்டுருங்க. ராட்டி மாதிரி இருக்கும், ஒருத்தன் தொடமாட்டான். புரியுதா? இந்த வாழைப்பழம்லாம் வாங்கும்போது நல்லா கனிஞ்ச பழமாக வாங்காதீங்க, கொஞ்சம் காயாக வாங்குங்க. வாங்கினா அப்படி அமுக்கி பார்த்துட்டு ஒரு 4-5 ஃபீஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஆட்டுக்கறி 1000 ரூபாங்க, கட்டுப்படியெல்லாம் ஆகுது. அதனால் நீங்கள் ஆடு வாங்கி அதுக்கு வேப்பலையாக போடுங்க. அன்னைக்கு அருந்து அந்த ரத்தத்தை பொரித்து வைங்க. அது கசக்கம், பாதி பேர் எழுச்சி போயிடுவான், மீதி பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டால் போதும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அப்பாவிங்க, இன்றைக்கும் அப்பாவிங்களாக தான் இருக்கிறாங்க. அங்கே காணாவூரில் நான் போயிருக்கிறேன். ரசம் தீர்ந்து போயிடுச்சுங்க. வந்தோம், குடித்தோம், சென்றோம் என்று எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம மாதா என்ன பண்ணுறாங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடும் மனம் படைத்த அவர் 4வது வாக்கியத்தை படித்து பாருங்கள். யோவான் இயல் 2 இறைவாக்கியம் 4. ஜீசஸ் என்ன சொல்வார்னா, உங்களுக்கும் எனக்கு என்னம்மா, இன்னும் நேரம் வரல அப்படின்னு சொன்னார்ல, சும்மா இருக்க வேண்டியதானே. 7வது வாக்கியத்தில் 6 கற்சாடுகளையும் தண்ணீரால் நிரப்புங்கள்னாரு. மாறியது நெஞ்சம், மாற்றியது யார்? அந்த மாதாவுடைய பரிந்துரை தான். அம்மா கேட்டாங்க, நேரமாவது 1வது புதுமை செஞ்சாருங்க. இவங்க எங்கள் அம்மா என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் எதுவும் செய்வேன்னு நினைக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் ஜீசஸ் மனதையே மாற்றியது. நம்பிக்கையால் கடவுளுடைய மனதை கூட புரட்டி போட முடியும். நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு திட்டம் வச்சுருந்தாருன்னா அந்த திட்டத்தை கூட மாற்றுவார், நம்ம அவர் மேலே நம்பிக்கை வச்சா. இன்றைய சமுதாயத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா? அந்த காலத்தில் கலகலன்னு சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ 4 வயசு பையன் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்குறான். என்ன நடந்தாலும் கன்னத்தில் கையை வைக்கக்கூடாது. ஏன்? கப்பல் கவர்ந்தாலும் கன்னத்தில் கையக்கூடாது. ஏன்? நீச்சல் அடிக்க முடியாது, அதனால் கன்னத்திலலாம் கை வைக்கக்கூடாது. 2 எல்கேஜி பையன் பேசிக்கிறான், லைஃப் எப்படிடா இருக்குன்னா, போர் அடிக்குதுடா அவனை. என்னடா பள்ளியோடம் போனால் அந்த மிஸ் வாயில் விரல வைக்க சொல்லுது, அது மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு. சரி, பேசாமல் இருக்கிறதா வாழ்க்கை போல இருக்குன்னு வீட்டில் பேசாமல் இருந்தால் எங்கள் அம்மா தெர்மாமீட்டரை வாயில் வைக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் கலகலன்னு பேசிகிட்டு போயிடா ராசா, ஏண்டா இப்படி இருக்க, உடம்பு சொல்லியாட கேட்குறாங்க. பேசுகிறதா பேசாமல் இருக்கிறதா பிரச்சனைங்க. சின்ன பையனுக்கு கூட பிரச்சனை, அமைதி இல்லை. 5 வயசு பையன் வேளாங்கல்ல காணா போயிட்டான், விடுவாங்களா அவங்கள? அனௌன்ஸ்மெண்ட் போகுது. 5 வயது சிறுவனை காணவில்லை. அடையாளங்கள்: ஆள் குட்டை, கட்டம் போட்ட சட்டை, தலை மொட்டை. எங்கே இருந்தாலும் அழைத்து வாருங்க. நாங்கள் 5 வருஷம் பங்குமாராக இருந்திருக்கேன்ல, எங்கே இருந்தாலும் அழைத்து வரேன். இவன் எங்கே தெரியுமா உட்காந்துருந்தான்? கடற்கரையில்
உட்காந்து கம்மன் அடிக்கிறான் பாருங்க. 5 நிமிஷம் மனுஷனை அமைதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்களே. பாவம்பா, பாவம் தானே. வீட்டில் நிம்மதியே இல்லை, சண்டை சண்டை சண்டை. 5 வயதுங்க, 4 திசைகள், 4 துன்பங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி நம்மை துரத்தும். சொல்லவா? ஒன்று நோய், இன்னொன்று பேய், இன்னொன்று பாவம், 4வது மரண பயம். இந்த 4ஐயும் ஒன்றுமில்லாமல் ஆக்கும் சக்தி, ஆற்றல், வல்லமை நம் நம்பிக்கைக்கு உண்டு. முதல்ல நோய். கிழக்கத்திய நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் வேளாங்கண்ணியில் நாம் இருந்தப்போ பணியாற்றியப்போ நடந்த உண்மை நிகழ்வு. அந்த பையன் 11வது பையன் வீட்டில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அங்கே அவனுக்கு 2 வயசு நடக்கும்போது கண் பார்வை பறிக்கப்பட்டது. ஒரு நாள் பொழுது விடினா கண்ணே தெரியல. அவங்க மாதாவை கும்பிட மாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளையை தூக்கிட்டு 7 வருஷமாக எங்கெங்கே போகிறீங்க, வேளாங்கண்ணி மாதாட்ட வேண்டிட்டேன் என்ன அப்படி. அவங்க தான் வீட்டில் மாதா படமே இல்லையே. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு அவங்க வீட்டில் சிலுவை தான் இருந்துச்சு, அதை பார்த்து வேண்டுதுங்க. கரெக்டாக 11 மணி அவன் தூங்கிட்டு இருக்கான். அந்த சிலுவையிலேருந்து ஒரு ஒளி வந்துச்சு. அப்படியே அவனை தொட்டுட்டு மறுபடியும் போய் ஐக்கியமாயிட்டு. இந்த அம்மா பயந்துட்டு எதுவும் பிள்ளைக்கு நடந்துருமா அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கான். பொழுது விடிந்தது. பொழுது மட்டும் விடியவில்லை. 7 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த கண் 2ம் திறந்திருந்தன. அந்த பையனை கூட்டிகிட்டு என்னுடைய அறைக்கு வந்திருந்தாங்க. நான் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்புங்க. நீங்கள் என்ன மதம், என்ன ஜாதி, என்ன நிறம், என்ன மொழி, என்ன நாடு ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. மாதா ஒன்றும் பார்க்க மாட்டார். ஜீசஸ். நம்பிக்கை இருக்கா? நீ நம்புகிறாயா? புதுமை நடக்கும். 2வது பேய். இதுவும் அங்கே தான் நடந்துச்சு. எனக்கு பேய்னா பயம், ஆனால் பேய் ஓட்டுறதுக்கு ஆசை. அதனால் பக்கத்தில் இருந்த ஃபாதர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு பேய் வந்தால் சொல்லுங்கள், நீ நல்லா ஓட்டுறீங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கண்ணே. ஒரு நாள் என்னை எஃப்னு தான் கூப்பிடுவாங்க. எஃப் வா, ஆந்திரா பேய் ஒன்று வந்திருக்கு. அது 26 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அவங்க அம்மா வந்திருந்தாங்க. நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன். ஏன்னா ட்ரைனிங் கொடுக்குறாருல, போய் உட்காந்தேன். உட்காந்து தான் வந்தால் பாருங்கள், அந்த சேரை பிடிச்சி இழுத்து போட்டு உட்காந்து சம்மணங்குட்டி போட்டுக்கிட்டு அவர் ரெடியாக இருக்கிறாரு. யார்? அந்த ஃபாதரு. இதை போட்டுக்கிட்டு ஸ்டோலை போட்டுக்கிட்டு தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு. இந்த பொண்ணு அவரை பார்த்து வெள்ளை அங்கேயே போட்டுக்கிட்டு தண்ணியை தெளிச்சா ஓடிடணும். பார்த்தியா? நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன். எனக்கு பாதி உயிர் போயிட்டு. நான் பட்டம் வாங்கி அப்போ தான் 3 மாதம் ஆச்சு. இவர் என்ன சொன்ன, அந்த அதட்டுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிறாத, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசணும், நடக்கிறத வேறு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேய் சொல்லுது, எங்கே தண்ணியை தெளி பார்ப்போம். தண்ணியை தெளிச்சேன்னு வச்சுக்கோ, நீ செஞ்சதெல்லாம் சொல்லி விடுவேன்னுச்சு. அவ்வளவுதான். அவருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. நான் தான் முதல்ல வெளியில் ஓடினேன். ஏன்னா நாங்கள் இங்கே இழுப்பூரில் கிராமத்தில் மாங்காய் திருண்ணு தேங்காய் திருண்ணு சொல்லி விட்டேன். அப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் பயம் போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாள், பயப்படாதீங்க, ஒரு நாள் என்னை விட்டுட்டு மற்ற 6 ஃபாதர்ஸும் தியானம் பண்ணுறதுக்காக தஞ்சாவூர் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். நான் முன்னையெல்லாம் பேய் வந்துச்சுன்னா அந்த கடைசி ரூமுக்கு போயிடு அப்படின்னு அனுப்பிட்டேன். அன்றைக்கி யாரும் அனுப்ப முடியாத. அன்னைக்கு ஒரு 70 வயசு ஃபாதரு, ஒரு 3 வருஷம் பட்டம் வாங்கின ஃபாதரும் உட்காந்துருந்தாங்க. இவங்களை வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்துச்சுங்க ஒரு பேய். நான் என்ன செஞ்சேன், நீ சாக்கரிசி கொண்டுட்டு போங்க வா அரேன்னு சொன்னாங்க. இது தப்பாங்க. அவர் 2 அடி எடுத்து வச்சுட்டு என்னை பார்த்து வர்றியா வா வாண்ணா. நானே பயந்துட்டு கிடக்கிறேன். நீ வர்றியா வாங்க. நான் என்ன நினச்சேன்னா, இந்த வயசான அவர் போகலாம்ல, ஒரு 30 வருஷம் ஆச்சுல. அவர் சொல்கிறாரு, அது சும்மா போனாலும் பரவாயில்ல, வர்றியா வாங்குது. இவர் ஐடியா கொடுக்குறாரு.
இவர் பரவாயில்லைங்க, இந்த ஆசாமி இருக்காரே, இவர் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் 7 பேர் இருக்கிறீங்க, உன்னை அடித்து போட்டாலும் மற்ற 6 பேரும் பங்கை பார்த்துக்கலாம். உன்னை கேட்டேனா? அன்னைக்கு வேண்டியிருக்கேன் பாருங்க, இது வரைக்கும் அப்படி வேண்டதே இல்லை. அவ்வளவு நம்பிக்கை. மாதாவை எத்தனை புதுமை செய்கிற ஜீசஸ் அந்த பேயை ஓட்டிட்டு சாக்ரிஸ்டில் போய் கொண்டுட்டு வந்து உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டு அவளை இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னா, இந்த பயந்தால் தான் நல்ல தமிழ்லாம் வரும், அல்லாட்டி இந்த வாங்கல் போங்கல் கொள்ளுங்கள் டிவி தமிழ் தான் வரும். வந்து நின்னா குட் மார்னிங் ஃபாதர். எனக்கு சந்தேகம், கிண்டல் பண்ணுறாளா இல்லை பேய் ஓடிட்டா? இந்த நீ தானே ஆடின? ஆம், நாம் தான் ஆடினோம். பன்மையில் பேசாத, உரிமையில் பேசு அப்படின்னு சொல்லி, ஏன் ஆடினேன்? பிரகாசமாக இருந்தாங்க மாதா, ஆடணும் போல் இருந்துச்சு, ஆடினேன். இப்போ எப்படிமா இருக்குது? இப்போ பேயெல்லாம் ஓடிட்டு ஃபாதர். அப்படி போயிட்டு வரவா? மகராசி. இந்த வேளாங்கண்ணி விட்டு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வாங்கணும். நம்பிக்கைங்க. யார் மந்திரிச்சாலும் பேய் ஓடிடும். இது மாதிரி இடத்துல வில்லியனூர் இருந்தாலும் சரி, யாராவது நம்பிக்கை தான். அப்புறம் பாவம். அந்த காலத்தில் வந்து 3 வயசானா அரை டிக்கெட் எடுக்கணும் பஸ்ஸில். கண்டக்டர் வர்றாரு, இந்த பையன் லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த அம்மா அமுக்குது. ஏம்மா அமுக்குற? அப்பனாட்டமே இருக்கான் பாரு, சும்மாறா கண்டக்டர் வர்றாரு. கண்டக்டர் வந்தால் என்னம்மா ரொம்ப தேவை, சும்மா கிட்ட வந்து தான் டிக்கெட் எடு அப்படின்னாரு. அந்த அம்மா அந்த அங்கே கையை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறது யார்? மவன்தான். என்ன வயசு? 2.5. அவன் மெதுவாக எழுந்திரிச்சு 4மா. நீ என்ன அர்ச்சந்திரன் விட்டு அடுத்த வீட்டுக்காரனடா, சும்மா தொலைஞ்சு போகிறா. எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்புறம் பிளாக்மெயில் பண்ணால் அதெல்லாம் கதையாக வரும். இந்த அம்மாவுக்கு தெரியாது. தெரியுங்க, அறிந்து தெரிந்து புரிந்து உணர்ந்து தப்பு செஞ்சிச்சு. நான் தப்பு செஞ்சிடறேன்னு வச்சுக்கேன். என்ன பண்ணுறது? அழகாக இதை எடுத்து படிக்கணும். யோவான் 8:1-8. அவள் தப்பு பண்ணா, கையும் களவுமாக பிடித்திருக்கிறோம் இந்த பெண்ணை. தப்பு செஞ்சப்ப என்ன சொல்கிற? உங்களில் தவறு செய்யாதவன் கள்ள எறியன. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாரும் போனதும் இவன் ஓடி இருக்கணும். ஏன்? தவறே செய்யாதவர் இயேசுநாதர் மட்டும்தானே. அவர் கல்லால் எரிஞ்சுக்கொண்டா என்ன பண்ணுவீங்க? ஆனால் அவ நம்பினா. இவருக்கு கண்டிக்க தெரியும், தண்டிக்க தெரியாது. அதுதாங்க. நான்லாம் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை பாவம் செஞ்சிருவேன். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி. சில பேருக்கு 10 கற்பனைலாம் பத்தாது. சில புதியசாக கற்பனைகள் கண்டுபிடிச்சி அதுக்கு எதிராகவும் பாவம் செஞ்சாங்க. அப்படி செஞ்சால் கூட கடவுள் மன்னிச்சிடுவார். நம்பிக்கை தாங்க. நம்புகின்றவர்களுக்கு மட்டும்தான் பாவம் செஞ்சிருந்தோம். அப்புறம் இறுதியாக மரணம் பயம். நம்ம மற்றவங்க சாவறதையும் விரும்புகிறது, நம்மளும் சாவ விரும்புறதில்லை. நான் அப்போ தாங்க பட்டம் வாங்கியிருக்கிறேன். வருஷம் 1000 ஒரு வயசான சாமியார் செத்து போயிட்டார். அவரை தூக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்போ அவருடைய பங்குலேருந்து ஒரு அம்மா வந்துட்டுங்க, 70 வயசு இருங்க. சாமி போயிட்டீங்களே. அது வரைக்கும் ஓகே. நான் நிற்கிறேன், வீஜி நிற்கிறார், எங்களையெல்லாம் காட்டி இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க, நீங்கள் போயிட்டீங்களே அப்படின்னு. இப்போ தான் நான் பட்டம் வாங்கியிருக்கிறேன். இப்போ சொன்னாலும் பரவாயில்ல, ரிட்டையர்ட் ஆகி சொன்னாலும் பரவாயில்ல. இப்படியா பேசுகிறது? என்ன 90 வயசு வாழ்ந்துட்டு செத்துருக்காரு, பத்தாதா? இது உண்மையாக நடந்தது. ஒரு ஃபாதரு பட்டம் வாங்கி ஊருக்கு போயிருக்கார். தம்பி 93 வயசு ஒரு தாத்தா, நம்ம தாத்தா இழுத்துட்டு கிடக்கிறார், சாமாட்டேங்கிறார். நவநாள் வச்சு பார்த்தோம். நீ கைராசிக்காரன்னு கேள்விப்பட்டோம். நீ அவசரம் கொடுத்தா உடனே போய்டு வராமல். அம்மா இதுக்காக தான் ஆண்டவர் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காருன்னு போனாருங்க. அந்த நாட்டாக்காரெல்லாம் நீங்களும் வாங்கப்பா. நாங்கள் வரல சாமி, நீங்கள் எதுவும் பாவம் செய்யணும் கேட்பீங்க, கேட்டு வாங்கல. பாவம் செய்யலாம் கேட்டு எல்லாம் முடிச்சு விட்டு அவசரம் விட்டு வர வேண்டியது தானே. கிட்ட போய் நின்றுட்டு, தாத்தா உங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படின்ட்டு அவர் டக்குன்னு கையை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு என்ன வேணுமா தாத்தா? தனியாக போ, பயமாக இருக்குது, நீ வா விட்டுட்டு ஓடினவர் தான். நம்பிக்கை இல்லைங்க. இந்த ஆவி பிரிந்ததும் ஆண்டவர் வந்து நிற்பார்னு நம்பினா மரணம் கூட இணைக்கும். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என் வாழ்க்கை என் கையில். ஆகவே துன்ப நேரத்தில் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்கின வேளினும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இடையடி நிலை என்று பாடி, இன்ப நேரத்தில் நீ எல்லால் வேறு தெய்வம் இல்லை, எனது நெஞ்சை நீ வாழும் இல்லை, தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்த தந்தையாய் நின்றன் சிந்தை கவர்ந்தாய் என்று சொல்லி இயேசுவின்
காலடியில் சரணாகதி அடைவோம். அப்பொழுது மாதா போவாங்க நமக்கு வரம் கேட்க. உன் குழந்தையிடம் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்பார் இயேசு. ஆம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் புதுமைகளும் நடக்கும்.